இப்போ திறமை தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. செயற்கையான திறமைகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு லாரி ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியும், விமானம் ஓட்ட தெரியும், அல்லது ஒரு கட்டடத்தை எனக்கு கட்ட தெரியும். என்னுடைய திறமை, நான் ஒரு கட்டட கொத்தனார், எனக்கு ஒரு கட்டடத்தை ஈஸியாக நல்லா கட்டுவேன், நான் அதான் என்னுடைய திறமை. எனக்கு பாட தெரியும், ஆட தெரியும்னு சொல்லிட்டு ஒரு திறமைங்கிறது என்னென்னா, முழுக்க முழுக்க நீங்கள் அதை பற்றியே சிந்திப்பீங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு ஒரு திறமை உருவாகுது. நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன்னா அதை பற்றியே சிந்திப்பீங்க. அதனால தான் அப்படி ஒரு திறமை உங்களுக்கு உருவாகிறது. அப்போ நம்முடைய திறமை இருக்குல்ல, இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்காமல் போகிறோம். நம்முடைய திறமை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது. எப்படி நான் ஒரு சூப்பராக லாரி ஓட்டுவேன், அப்போ அந்த திறமை, அப்படி ஒரு திறமை தேவையில்லை. அந்த திறமையினால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இன்றைக்கி உன் உடம்புல நோய் வந்திருக்கு, அதை குணப்படுத்த உனக்கு தெரியலை. உன்னுடைய திறமை எதுவாக இருக்கிறது? லாரி ஓட்டுறது. அப்போ லாரி ஓட்டுக்கிற அந்த திறமையை நிறுத்திவிட்டு, உனது திறமை எதுவாக இருக்கணும்? நோய்களிலிருந்து உனது உடலை பாதுகாப்பதாக இருக்கணும். எனது திறமை என்னென்னா, எனது உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பது, அதுதான் எனது திறமை. அப்படி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். ஏன்னா நீ லாரி ஓட்டுற அல்லது விமானத்தையே ஓட்டு, ஆனால் இடையில நோய் வந்து என்ன பண்ணுற, 60 வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுற. காரணம் என்ன? உன் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற திறமை உங்ககிட்ட இல்லை. அப்போது மற்ற திறமைகள் எவ்வளோ தான் பெரிய திறமை இருந்தாலும், பெரிய அணு விஞ்ஞானியாகவே இருந்தால் கூட, நம்ம அப்துல் கலாம் இருக்கார், அவர் ஒரு அணு விஞ்ஞானி. அப்படிப்பட்ட அணு விஞ்ஞானி கூட அவருக்கு என்ன திறமை இருந்தது? அணு ஆற்றல், எல்லா திறமை எல்லாமே, அணு ஆற்றல், ஏவுகணை, இந்த தொழில்நுட்பத்தில் அவருக்கு திறமை இருந்தது. ஆனால் அவருக்கு திறமை எதில் இல்லை? உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பதில் இல்லாமல் போகிறதுனால ஒரு 70-74 வயசில் இறந்து போகிறார். ஆனால் அவர் 120 வருஷம் வாழ முடியும். அவரால் 100 வயசு 120 இன்னை வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்கணும். அப்போ அவர்கிட்ட எந்த திறமை இல்லாததால் அவர் இறந்து போனார் அப்படின்னா, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி என்கிற திறமை அவரிடம் இல்லாததால் அவர் இறந்து போனார். அப்போ நிறைய பேர் இறப்புக்கு அதான் காரணம். மற்ற திறமைகள்னால நீ உன்னால், இப்போ ஒரு அணு விஞ்ஞானிங்கிறதுனால அவர் 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்வாரா? ஒரு 120 வயசு வரைக்கும் நீ ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தால் நீ 120 வருடத்துக்கு வாழ்வ அப்படின்னா, அப்போ அந்த திறமையை கற்றுக்கலாம். அல்லது ஒரு மருத்துவராக இருந்தால் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க 60-70 வயசில் கூட இறந்து போயிடுறாங்க. ஒரு மருத்துவருக்கு கூட தனது உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்கிற அறிவு அவரிடம் இல்லை. அவர் மற்றவங்களுக்கு தான் சிகிச்சை செய்கிறார். தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பற்றியே யோசிக்கிறார். அதனால தான் அவர் மருத்துவர் கூட இறந்து போகிறார். அதனால் நமது திறமை எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நமது உடலை நீ எப்படி ஆரோக்கியமாக, மற்றவங்க உடலை பற்றி நீ யோசிக்காத, உன்னை பற்றி நீ யோசி. உனக்கு தெரிந்தது யாருக்காவது தேவையாக இருந்தால் கொடு. உனக்கு தெரிஞ்சது யாருக்காவது தேவையாக இருந்தால் கொடு. பிறருக்கு உனக்கு தேவையில்லை, ஆனால் பிறருக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு சுகர் கிடையாது, புற்றுநோய் கிடையாது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? புற்றுநோயை பற்றி யோசிக்கிறாரு, சுகரை பற்றி யோசிக்கிறாரு, ஆஸ்துமா பற்றி யோசிக்கிறாரு. ஏன்? அது அவர்கிட்ட வந்து சிகிச்சை எடுக்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, அவங்களுக்கு எப்படி நோயை குணப்படுத்தணும்னு இவர் யோசிக்கிறார். ஆனால் இவர் உடம்புல அந்த நோய் இல்லை. இந்த மாதிரி நீ யோசிக்காத. உன் உடம்புல இருக்கிற நோயை மட்டும் நீ குணப்படுத்துகிற, உன்னை பற்றி மட்டுமே யோசி. ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிட்டோம். ஏன் அடுத்தவங்களுக்கு நம்ம வேலைக்காரங்க, அவங்களுக்கு என்ன நம்ம வேலைக்காரங்களா என்ன? ஒரு மருத்துவர் இப்படி யோசிக்கணும். ஏன் அவங்கள உடம்பை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு நம்ம என்ன வேலைக்காரங்களா? நம்ம என்ன அடிமையா என்ன? அவங்க உடம்பை பற்றி கவலையே பட மாட்டாங்களாம், சிகரெட் பிடிப்பாங்களாம், தண்ணி அடிப்பாங்களாம், அப்புறம் கல்லீரல் கட்டு போச்சு, புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாம் அவங்களுக்கு அவங்கள பற்றியே நம்ம யோசிக்கணும். ஏன் புற்றுநோய் வருது, ஏன் கல்லீரல் கட்டு போச்சு அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி யோசிக்கணும். ஆனால் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்களாம். நம்ம என்ன அவங்களோட அடிமையா என்ன? இது எல்லாமே அடிமை தொழில் தான். இந்த மருத்துவரோ சரி, ஆசிரியரோ சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே பிறருக்கு அடிமையை தான். ஒரு கொத்தனை, உன் வீட்டை கட்டுறதுக்கு மட்டும் நீ திறமை கற்றுக்கோ. அடுத்தவங்க வீட்டை கட்டுற திறமை உனக்கு தேவையில்லை. உன்னுடைய குடிசையை கட்டுவதற்கு மட்டுமே உனக்கு திறமை இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு தேவையான குடிசை அவங்க கட்டிக்க போகிறாங்க. ஏன் அவர் கட்ட மாட்டாரன்னு? அவர் கை இல்லையா என்ன? அதுபோல் பெண்களை வேலைக்கு போகாமல் இவர் போய் வேலைக்கு போய் ஏன் அந்த அம்மா வேலைக்கு போக மாட்டாங்களா? நீ ஏன் சம்பாதிச்சு கொடுக்குற? அப்போ அவங்கள சோம்பேறி ஆக்குற. அவங்கள சோம்பேறி ஆக்கி உன்னை எதிர்பார்த்துருக்கிற மாதிரி உனக்கு நீ அவங்கள அடிமைப்படுத்துகிற. அவங்க அப்புறம் ஒன்றே எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் தான் நாம் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டு அவங்கள எதிர்பார்க்குற ஒரு அடிமைகளாக அவங்க நமக்கு அடிமையாகிறாங்க. நம்ம உடம்புக்கு எதாச்சுன்னா அவங்க தான் சிகிச்சை பண்ணுவாங்க. அதே போல் அப்படி அவங்க நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டு கடைசியில் நம்மளை அவங்களுக்கு அடிமையாக்கிடுறாங்க. நம்மளை அவங்க மருத்துவர்களுக்கு அடிமையாக்கிறாங்க. நம்ம உடம்பு அவங்கள தான் நம்பணும். அவங்க மருத்துவர்களை நம்பி இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அது மாதிரி மற்றவங்களுக்கு
அடிமையாக இருக்கிற உலகம் தான் இந்த உலகம். ஒன்றை மட்டுமே நீ பார்த்துக்கோ. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது. என்னது? ஒன்றை பற்றி மட்டுமே பாரு. உன் உடம்புல என்ன பிரச்சனை அதை பற்றி மட்டுமே யோசி. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அதை பற்றி மட்டுமே யோசி. அது யாருக்காவது தேவையா அவங்களுக்கு நீ அதை கொடு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பாரு. உனக்கு தேவையான ஆடையை நீயே நெய்ப்பா. நான் எதுக்குப்பா கஷ்டப்படணும்னு ஒரு நெசவாளி கோவப்படணும்? நான் உன்னுடைய அடிமையா என்ன? உனக்கு கையில் உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீயே தைச்சிக்கோ, நீயே உருவாக்கிக்கோ. என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் உருவாக்கிறேன், என்னுடைய குடிசையை நான் கட்டிக்கிறேன். உனது உடல் ஆரோக்கியத்தை நீ கவனிச்சிக்கோ. ஐயா நீ பார்த்துக்க மாட்டேன், உனக்காக நான் யோசிக்கணுமா? நீ அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றிக்கிட்டு இருப்ப. உனக்கு உனது உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் கவலைப்படணுமா? ஆனால் நீ கவலைப்பட மாட்டேன். என்ன நான் உனக்கு வச்ச ஆளா? நான் உன்னுடைய அடிமையா? நான் அப்படி யோசிக்கணும். விவசாயி என்னப்போ எப்படி யோசிக்கணும்? எனக்கு தேவையான உணவை மட்டும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன், உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ணிக்கோ. என்ன நீ உனக்கு கையில் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த திறமைகள்னு நம்ம சொல்கிறோம்ல, டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுது, இது எல்லாமே மற்றவங்கள சோம்பேறி ஆக்குறது, மற்றவங்கள அடிமைப்படுத்துறது. உன் வேலையை நீ பார்ப்பா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மருத்துவர், நான் மருத்துவருங்கிற திறமையே தேவையில்லை. என்னுடைய உடலை பாதுகாத்து கொள்வதற்கான திறமை மட்டுமே எனக்கு போதும். அது மாதிரி இந்த திறமைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மருத்துவரே மற்றவங்கள பற்றியே கவலைப்படுறாரு, தன்னை பற்றி கவலைப்பட. நெசவாளி என்ன பண்ணுறாரு? மற்றவங்கள பற்றியே கவலைப்படுறாரு. ஆனால் அவர் உடம்புல நோய் வந்து விடுகிறது. அவர் என்னதான் உலகத்துக்கே ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்தாலும் கடைசியில் அவர் உடம்புல நோய் வந்து விடுகிறது. கடைசியில் என்ன ஆகுது? நோயால் செத்து போகிறாரு. அப்போ அவர் உலகத்தை பற்றி இந்த மக்கள்லாம் ஆடை அணியணும்னு கவலைப்பட்டார். அப்படி இப்போ கவலைப்பட்டாலும் 60-70 வயசில் நோய் வந்து செத்து போகிறாரு. அதுக்கு பதிலாக தன்னை பற்றி மட்டுமே அவர் கவலைப்பட்டிருக்கணும். தனது உடல் ஆரோக்கியத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு, தனக்கு தேவையான உணவை பற்றி மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு, தனக்கு தேவையான ஆடையை மட்டுமே அவர் உற்பத்தி செய்து கொண்டு இருந்தால் அவர் 120 வருஷம் வாழ்ந்திருப்பார். நம்ம இப்போ நம்ம அப்துல் கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் என்னடா அவரை பற்றி சொல்கிறீங்கன்னு, அவர் இறந்து போயிட்டார், மாரடைப்பில் இறந்துட்டார். அவர் மற்றவங்கள பற்றியே கவலைப்பட்டதுனால தனது உடலை பற்றி அவர் கவலைப்படாமல் 70-75 வயசில் இறந்து போயிட்டார். தனது உடலை பற்றி அவர் கவலைப்பட்டிருந்தால் 120 வருடம் வாழ்ந்திருப்பார். அவருக்கு தனது உடலை பற்றி அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விவசாயி கூட 70 வயசில் 80 வயசில் செத்து போகிறாங்க. காரணம் என்னது? பிறருடைய தேவை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அவங்களுடைய திறமை என்றால் அதை பற்றியே அவங்க யோசிக்கிறாங்க. பிறருக்கு எப்படி அந்த உணவை விற்பனை செய்வது, உற்பத்தி செய்வது என்று பிறரை பற்றியே யோசிக்கிறாங்க. தனது உடலை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அப்போ நம்ம இந்த திறமைகள் இருக்குல்ல, நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு ஓட்டுநர், இப்படிப்பட்ட திறமைகள் என்பது நம்மை பற்றி யோசிக்க விடாமல் செய்கிறது, நம்மை பற்றி சிந்திக்க விடாமல் செய்கிறது. அதனால் நம்ம பற்றி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாமல் போகுது. அதனால்தான் நமக்கு நோய்கள் வருகிறது. நோயிலேருந்து எப்படி பாதுகாக்கணும்னு தெரில, ஏன் நோய் வருது, எதனால் நோய் வருது எதுவுமே தெரியாமல் கடைசியில் நோய் அல்பாயுசில் செத்து போயிடுறோம். அதனால் நம்ம 120 வருஷம் வாழணும். ஒரு வாட்டி தான் பிறக்கிறோம். அதனால் 120 வருடம் வாழணும் அப்படின்னா நம்மை பற்றி மட்டுமே நாம் யோசிப்போம், பிறரை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிறரை பற்றி யோசிச்சா இப்போ ஒரு மருத்துவர் மக்களை பற்றியே யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அடடா நம்மளை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் பணத்துக்காக என்ன பண்ணுறாரு? நோய் குணமாக விடாமல் இழுத்து அடிக்கிறார், நல்ல வருமானம் பார்க்குறார். ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? மற்றவங்கள பற்றி மற்றவங்கள பற்றி யோசிக்கிற அந்த விவசாயி அதுலேயே அது நேர்மையாக இருக்கிறாரா? இல்லையே. அவர் என்ன பண்ணுறாரு? தனக்கு விளைச்சல் தான் முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறார். யாரோ தானே சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது. அதனால தான் மற்றவங்கள நம்பக்கூடாது, மற்றவங்கள பற்றி யோசிக்கவும் கூடாது, மற்றவங்களையும் நாம் நம்பவும் கூடாது. ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறார்? அவர் நமக்கு நேர்மையாக இருக்கார், பணம் சம்பாதிக்கணும், ஒரு சுகப்பிரசவத்தை சிசேரியனை மாற்றுவார், ஏன்னா வருமானம் வரணும். அதனால் மற்றவங்கள நம்பக்கூடாது, மற்றவங்க நம்மளை நம்பணும்னு நாம் நினைக்கவும் கூடாது. நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும், மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த செயற்கை திறமைகள் இருக்கலாம்னா இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, டீச்சர் ஆகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிறரை பற்றி யோசிப்பது, நம்மளை பற்றி யோசிக்காமல் போவதற்கு இந்த திறமைகள் தான் காரணம். நாம் 120 வருடம் வாழ்வதற்கு இந்த திறமைகள் உதவவில்லை என்பது வாழ்க்கை நாம் பார்த்துட்டு வர்ற வரலாற்று உண்மைகள். அப்போ நம்மளை பற்றியே நம்ம யோசித்தா நம்ம 120 வருடம் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். நீ பிறரை பற்றியே யோசிக்கிறதுனால அந்த செயற்கை திறமை, நான் டாக்டர் இன்ஜினியர் சொல்கிறல, அதான் உன்னோட திறமை, அதை பற்றியே யோசிக்கிறதுனால உனக்கு நீ ஒரு ஏமாற்றம், சீக்கிரமாக செத்து போயிடுற, வாழ்கிற காலத்தில் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதில்ல. பிறரை பற்றியே யோசிக்கிற, பிறருக்கு மருத்துவம் செய்வது பற்றியே யோசிக்கிற ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாரு? குடும்பத்தோடு குழந்தைகளோடு கூட நேரம் செலவழிக்காமல் என்ன பண்ணுறாரு?
குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா மருத்துவனே போய் கடைசியில் இறந்து போயிடுறாரு. யாரும் விளையாடுறது கிடையாது, ஒரு மருத்துவரும் சரி டெய்லி விளையாடுறது கிடையாது, காதலிக்கிறது கிடையாது, நண்பர்கள் இப்படியெல்லாம் கிடையாது. ஒரு தியாகி போல இருக்கிறார். மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாரு. வெறும் உயிரை மட்டும் கிடையாது, வாழ்நாள் ஆயுட்காலத்தை மட்டும் அவர்கள் தியாகம் செய்யவில்லை. 70 வயசில் இறந்து போகிறாருன்னா, 120 வருடம் வாழ வேண்டிய ஒருத்தர் 70 வயசில் இறந்து போகிறாருன்னா, அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட வாழ்க்கை அவருக்கு இல்லாமல் காரணம் என்னது? அவர் உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி யோசிக்கிறார். அதனால தான் நோய் வந்தது. பிறரை பற்றி யோசிப்பதால் நிறைய விஷயத்தை இழக்கிறாங்க. சந்தோஷத்தை இழக்கிறாங்க, மகிழ்ச்சி இழக்கிறாங்க, குடும்பத்தோட உறவுகள் எல்லாத்தையும் இழக்கிறாங்க, நிம்மதியான தூக்கத்தை இழக்கிறாங்க. அதனால் நம்மளை பற்றி மட்டுமே நம்ம யோசிப்போம். அவங்கவுங்கள பற்றி உனக்கு என்ன தேவையோ அதை நீ யோசி, எனக்கு என்ன தேவையோ அதை நான் யோசிக்கிறேன். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு மருத்துவர் ஆகணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் பிறர் உடலில் உள்ள நோய்களுக்கு எப்படி மருந்து அதை பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். மற்றவங்கள பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னை பற்றி நான் யோசிச்சுக்கிடவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? என் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். கடைசியில் பிறருக்கு மருத்துவம் செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கு நான் எல்லாத்தையும் என் குடும்பத்தோடு செலவிட மாட்டேன், நண்பர்களை பார்க்க மாட்டேன், விளையாட மாட்டேன், ஆட மாட்டேன், ஓட மாட்டேன், காதலிக்க மாட்டேன், நிம்மதியாக தூங்க மாட்டேன், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால தான் பிறரை பற்றி யோசிக்காத, ஒன்றை பற்றி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள பற்றி யோசிங்க, மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க. மற்றவங்கள பற்றி யோசிச்சிங்கன்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தண்டனை தான் நோய்கள், அல்பாயுசில் போகிறது, மகிழ்ச்சியாக இல்லாமல் மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் என்ன காரணம்? பிறரை பற்றியே கவலைப்படுறது, நம்மளை பற்றி கவலைப்படாமல் நம்மளை அலட்சியப்படுத்துறது. நமக்கு முக்கியமாக இல்லை. அப்போது இந்த திறமைகள்லாம், நான் டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே பிறரை பற்றி கவலைப்படுவது, தன்னை புறக்கணித்து விட்டு பிறரை பற்றி கவலைப்படுவது, தனது ஆரோக்கியத்தை புறக்கணித்து விட்டு பிறரை பற்றி கவலைப்படுவது. அதனால தான் உடம்புல நோய் வந்துடுது. அப்போ நம்முடைய திறமை எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நீ டாக்டர், இன்ஜினியர்னு சொல்கிறல்ல, அது எவ்வளோ பெரிய திறமை. மெக்கானிக், பிளம்பர் இதெல்லாம் மிகப்பெரிய திறமைகள், ஓட்டுநர் இதெல்லாம் மிகப்பெரிய திறமை. அந்த திறமையை அப்படியே நிறுத்து. அது வேலைக்கு ஆகாது. அது நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவாது, நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவாது. அது நோய்களுக்கு அதான் காரணம், நீ அல்பாயுசில் போகிறதுக்கு அதான் காரணம். உன்னுடைய திறமை எதுவாக இருக்க வேண்டுமென்றால், உன்னுடைய திறமை என்பது நமது உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வது, நம்மை பற்றி சிந்திப்பது. நம்மை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடு, உனக்கு தேவையானதை உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடு. உனக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சல அந்த அறிவை நீ மற்றவங்களுக்கு கொடு. இப்படி இருந்துட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் தீர்வு. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். நான் இன்ஜினியர் ஆகிறது, மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது, இன்ஜினியர், பிளம்பர் இவங்க எல்லாரும் தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க. மருத்துவர் அல்லது கொத்தனார் அல்லது சித்தாள் அல்லது மளிகை கடைக்காரர், பிறருக்கு என்ன தேவை என்பதே பற்றி யோசிக்கிற இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவான காரணம். ஒவ்வொருத்தரும் நான் என்னை பற்றி மட்டுமே பார்க்குறேன், என் உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்ட்டு 8 மணி நேரம் தூங்குறது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, இப்படி என்ன இருந்தால் அவங்க ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இருக்க முடியாது. அதனால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்போ இதுதான் சரி அப்படின்னா இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் இன்றைக்கி சொல்கிற இந்த பாயிண்ட்டு தான் சரி அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பூமி உருண்டைன்னா அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உண்மை. அதுபோல் தான் நான் இப்போ சொல்கிற உண்மை இருக்குல்ல, இது உண்மை. அதை நீ இன்னைக்கு ஏற்றுக்கலனாலும் அதுதான் நிலைச்சி நிற்க போகுது. அதை நீ மறுக்கவே முடியாது. ஏற்றுக்கலைன்னா உனக்கு தான் இழப்பு. பூமி உருண்டைங்கிறத நீ ஏற்றுக்கலைன்னா உனக்கு தான் இழப்பு. அதுபோல் நான் சொல்கிற உண்மை நீ ஏற்றுக்கிட்டாலும் அதான் நிலச்சி நிற்க போகுது. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன். 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது.